ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பரத் வைப்ஸ். நான் உங்க வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம திருத்தணியில ஆடி கிருத்திகை. திருத்தணியில வைபான ஃபெஸ்டிவல்ல ஆடி கிருத்திகையும் ஒண்ணு. இந்த ஃபெஸ்டிவல் பரணியில தொடங்கி அடுத்த 3 நாளைக்கு நடக்கும். முருகர் மலையிறங்கி தெப்பக்குளத்தை வலம் வந்து மக்களுக்கு காட்சி தருவார். வழக்கம் போல இந்த வருஷமும் ஆடி கிருத்திகை நல்ல வைபாவே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். நாங்களும் அந்த வைபோட டிஃப்ரெண்டா ஒரு vlog எடுக்கலான்னு எங்க தெரிஞ்சவங்க கடைக்கு ப்ரொமோட் பண்றோம் சொல்லி மலையில ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ப்ரொமோஷனை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்த மாஸ்டர் எங்க 2 பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அந்த டைம்ல மழை வந்ததுனால ஆளுக்கு ஒரு கொடை கொடுத்து 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் அந்த கொடையை சேல்ஸ் பண்றாங்கன்றது தான் அந்த டாஸ்க். கடைக்கு ப்ரமோஷன் எவ்வளோ ஒரு 50,000 பேசிக்கலாமா? 200 ரூபாய் அது மேல வித்துட்டு நீங்க எடுத்துவாங்க. 200 ரூபாய் போகாது. கொடை வேணுமா? கூட வேணாமா? சரி, என்கிட்ட செல் பண்ணுங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொடையில் வந்து 2 பேர் போகலாம். ஆனால் இந்த கொடை வாங்கினீங்கன்னா 20 பேர் கூட போகலாம். 300 ரூபாய் தாங்க இந்த கொடை. இந்த கொடையை வச்சு மலையில் போகலாம், வெயில் இல்லாமல் போகலாம், அப்புறம் நிழலாக வச்சுக்கலாம். என்னென்னலாம் யூஸ் மல்டி பர்பஸ். வெயிலையும் போகலாம், மழையிலையும். 2 பேரில் யார் கூட நான் வாங்கணும்? நீ என்கிட்ட வியாபாரம் பண்ணு, நீ என்கிட்ட வியாபாரம் பண்ணு. யார் கரெக்டாக வியாபாரம் பண்ணாலும் அவங்ககிட்ட நான் வாங்க. ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்ணு. டோக்கன் பேமெண்ட்டாக ஒரு 200 கட்டிட்டு செக் பண்ணுங்க. சேல் பண்ண தெரியல. நீ வீடியோ நான் வித்து காமிக்கிறேன் பாருங்க. கடை ஓனர் எங்க 2 பேருக்கும் சேல்ஸ் ஸ்கில் பத்தலைன்னு நானே சேல்ஸ் பண்ணி காட்டுறேன்னு அவரே களத்துல இறங்கினாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க. அழுக்காயிடுச்சு, அவள்தான் அது போச்சு, யாருமே வாங்க மாட்டாங்க. கடை ஓனர் நான் சேல்ஸ் பண்ணி காட்டுறேன்னு என்ன ஃபன் பண்ணியிருக்காருன்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் நாங்க எங்க டாஸ்க்கை கண்டினியூ பண்ணோம். புதுசாக ஒரு டாஸ்க் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கொடையை நாங்கள் வாங்கியிருக்கோம். மழை பெய்யுது, யாருக்குன்னா எப்படியாவது சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வியூவர்ஸ் ஆனவங்களுக்கு ஒரு டாஸ்க். நீங்க இப்ப ஒரு டீகோடிங் பண்ண போறீங்க. அது என்னன்னா, எங்க 2 பேர்ல யார் இந்த கொடையை ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணாங்கன்றது தான் அந்த டீகோடிங். எதுக்கு இந்த டீகோடிங்னா வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். 300 ரூபாய் தான் வாங்கிக்கோங்க. கொடை என்கிட்ட இல்ல இந்த விக்க கவரோட யாராவது வச்சிருப்பாங்க. 200 உண்மையாதான். அது 200, இது 200. 200ஆ? உண்மையாவே தான் சொல்றோம். ஏன்க்கா நீங்க சொதுக்குறீங்க? உங்ககிட்ட கொடையவளப்பா? கொடையவளா? இதுதானா அது? அதான் எவ்வளோன்னு கேட்குறேன். 200 தான். அவங்க போய் சொன்னாங்க, நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்பல. கொடை அம்மா காசு கொடுத்தா கொடுக்கணுமா? இங்கே பாரு, கமிஷன் காசு வந்தா கமிஷன் நீ ஃபர்ஸ்ட் கொடை 200 ஒரு கொடையா? ஒன்று போதும். இவங்ககிட்ட ஒரு கொடை வாங்கிக்கிறேன். பார்த்தேன் யார்கிட்ட வாங்குனீங்க? தான். கொடை போல இதுக்கா கொடை. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். மாஸ்டர் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து வாங்குனா? என்கிட்ட இருந்து தான வாங்குனாங்க. என்ன பார்த்து தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. கொடை நான் தான் ஃபர்ஸ்ட் வித்தேன். லோகி ஃபர்ஸ்ட், நீ செகண்ட். நீங்க சைடுல என்னால இந்த சட்ட சிக்கல்னால தான் வியூவர்ஸ் ஆகிய உங்களையே டீகோட் பண்ண சொல்லிட்டோம். நீங்க கமெண்ட்ஸ்ல எங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம்னா, இதே மாதிரி எல்லா கடைக்கும் தற்செயலாக அந்த கடைக்கு போகணும், கொடையை செல் பண்ண சொல்லி நாங்கள் 2 அந்த பிளானை நான் தான் தந்தேன். நல்ல பேர் நடுவில் வந்து தான் வாங்கி முடியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி எல்லா கடைக்கும் போயிட்டு அங்கே இருக்க ப்ராடக்ட்டை நாங்கள் செல் பண்ணி அந்த கடைக்காரருக்கு தரப்போம். ஓகேவா? இதுதான் இன்னைக்கான டார்கெட். அதுக்கான கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடைக்கு ஜஸ்ட் ஒரு 100 rupees தான்.
இந்த கடையில சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போற வழியில ஒரு பாட்டி பூ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கறத பார்த்தோம். அந்த பாட்டிக்கு நாங்களும் கம்பெனி கொடுக்கலான்னு பூ சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மதுரை மல்லி பூ வாங்கிக்கிறீங்களா? முழம் 20 ரூபாய் தான். அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது இன்னைக்கு வாங்க வைங்க. பூ வாங்கிக்கோங்க. பூ வைக்காம போறீங்க. ஆம்பளைங்க வாங்கிக்குவாங்க. வாங்கறே ஒரு முழமா வித்து கொடுத்துருவோம். பூ வாங்கிக்கோங்க. முழம் 20 ரூபாய் தான். ஒரே ஒரு கஸ்டமருக்கு மட்டும் தான் நாங்க பூ சேல்ஸ் பண்ணோம். நாத்துக்கு வந்தோடனே தெரியாம ரியல் கஸ்டமர் இதுவும் சேல்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஐயோ இதெல்லாம் வருமா? நீ கூட 30 ரூபாயா? பெண்டிங் தெகுமா. ஐயா டென்ஷன் ஆவறாங்க. கரெக்ட்டா எடுத்து பாருங்க. ஒரு அக்கா பூ கொடுத்துருங்க. ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பூ வாங்கி இருக்காங்க. இந்தாங்க. Thank you. 20 rupees தான். மதுரை மல்லி. திருத்தணி மல்லி. திருத்தணி மல்லி ஒரு முழம் 20 ரூபாய் தான். வாங்கிக்கிறீங்களா? நல்ல பூ வச்சிருக்கோங்க. மதுரை மல்லி எப்படி தெரியுமா? இது ஆயுதம் போல இருக்கு. கடையை ப்ரமோஷன் பண்ணீங்க. அப்படிதான் சொல்லி நிக்கணும். அங்க பஜ்ஜி சாப்பிடணும். ரொம்ப பிடிக்கும். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா உடனே விளையாடுறாங்களா? இல்ல அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு நாங்களும் கிளம்பிட்டோம். பாட்டியும் எங்க கூடவே கிளம்பிட்டாங்க. 20 ரூபாய் போதுமா? வரீங்க? ஆயம் டயர்டாயிட்டாங்க. எங்களோட சேர்ந்து வராங்க. முடிஞ்சா வரவே இல்லை. யாராவது வாங்கிக்கிறாங்க. அக்கா பூ வாங்கிக்கோங்க. 20 ரூபாய் தான். நோ ரெஸ்பான்ஸ் கஸ்டமர்ஸ். வாங்க போலாம். இந்த மாதிரி ஃபன் அண்ட் வைபாவே ஆடி கிருத்திகை நடந்துச்சு. பரணில ஸ்டார்ட் ஆகி 3 நாளுமே முருகர் குளத்தை வலம் வந்து மக்களுக்கு காட்சி தந்தாரு. இந்த வருஷம் ஆடி கிருத்திகை சிறப்பாவே நடந்துச்சு. நிறைய கிளிப்ஸ் எங்களால இதுல ஆட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறோம். Until then, bye from Bharat Vibes.